தேவனுடைய மகிமை எல்லாம் சின்ன குழந்தைகளை கூட இன்னைக்கு விட போறது இல்லை. அற்புதங்கள் நானும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கை தூக்குங்க. அந்த அப்ளிகேஷன் கொண்டு வாங்க. அக்கினிய ஊதுவேன் 5 நாட்கள்ல வளைத்து எழுப்பி வரும். இது என்ன அபிஷேகம்? தன் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டவர்கள், மேடையிலே நாங்கள் பெரிய ஊழியக்காரர்கள், நாங்கள் வரம் பெற்றவர்கள், எங்களிடத்திலே நீங்கள் வந்து பயிற்சி பெற்றால் உங்களுக்கும் எல்லா வரங்களும் நாங்கள் கற்றுத்தருவோம் என்கிறது போல சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். வரங்கள் கனிகளை பெற்று ஊழியம் செய்ய விருப்பமா? அப்போஸ்தலர்களைப் போல வரங்களோடு ஊழியம் செய்து 50,000க்கு மேற்பட்ட வல்லமை ஊழியர்களை உலகமெங்கும் எழுப்பிய வல்லமை ஊழியர் பயிற்சி முகாம். இவர்கள் நாங்கள் பெரிய ஊழியக்காரர்களாக்கும், நாங்கள் பெரிய அபிஷேகம் பெற்றவர்களாக்கும் என்பதாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். அபிஷேகம் என்றால் என்ன தெரியுமா என்று சொல்லி ஒரு கதை சொல்லுகிறார். என்ன, இந்த ஊழியத்துல அப்படியே முடியெல்லாம் கொட்டி வழுக்க தலையா வந்திருப்பாங்க. நான் அக்கினிய ஊதுவேன் 5 நாட்கள்ல வளைத்து எழுப்பி வரும். இது என்ன அபிஷேகம்? அனாயிண்டிங். அக்கினியை ஊதினாராம். அப்படி அக்கினியை ஊதினதுனால வழுக்கை தலையிலே முடி வளர்ந்ததான். நான் அக்கினிய ஊதுவேன். இப்படி ஊதும்போது வாயிலிருந்து அக்கினி வந்ததா? வாயெல்லாம் எரிந்திருக்குமேப்பா. இல்லை வாயில பெட்ரோல் ஏதாவது வைத்திருக்கிறாங்க? வாய் ஊதின உடனே அக்கினி வருவதற்கு அக்கினியை ஊதுன என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போ அது எப்படி அக்கினியை ஊதுகிறார் என்று சொல்லி பார்ப்பதற்கு நானும் ஆவலாக இருந்தேன். இவர் எப்படி அக்கினியை ஊதுகிறார்? உண்மையிலே ஊதும்போது வாயிலிருந்து அக்கினி ஏதாவது வருகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஒரு இடத்துல நான் அக்கினியை ஊதுகிறேன் என்று சொல்லி பேசுகிறாரே தவிர வாயிலிருந்து எந்த அக்கினியும் வரவில்லை. அக்கினியை ஊதி முத்திரைக்கிறேன் தகவல். சரி, இந்த நபர் என்ன சொல்லுகிறார்? வழுக்கை தலையிலே ஊதினேன், முடி முளைத்தது. இது என்னதான்? இதுதான் அபிஷேகம். இது என்ன? இது என்ன? இதுதான் அபிஷேகம். அபிஷேகத்தோட டெஃபினிஷன் என்ன? வழுக்கை தலையிலே அக்கினியை ஊத வேண்டும். அக்கினியை ஊத வேண்டும் என்று சொல்வது பேச்சுக்கு மட்டும்தான், அக்கினியெல்லாம் வராது. ஊத வேண்டும், அப்பொழுது என்னது? முடி முளைக்கும். இதுதான் அபிஷேகம். எங்கடா படிச்சீங்க? இப்போ டிஜிஎஸ் தினகரன் எல்லாம் இவர்கிட்ட கொண்டு விட்டுருந்தா டிஜிஎஸ் உடைய மண்டையிலே முடி வளர்ந்திருக்கும். அப்படித்தானே? இவர் அக்கினியை ஊதுவார், உடனடியாக முடி வளர்ந்திருக்கும். இவரிடத்திலே ஒரு வயதான நபர் போய் சாட்சி சொல்லுகிறார். இவர்களுடைய அந்த மயக்கும் பேச்சை கேட்டு இவர் சாட்சி சொல்லுகிறார். அவருக்கு தலையிலே வழுக்கைதான். அவருக்கு தலையிலே அக்கினியை ஊத வேண்டியதுதானே? முடியை வளர செய்திருக்கலாம் அல்லவா? செய்ய மாட்டார்கள். சும்மா கதை சொல்லுவார்கள். மேடையில் இருந்து கதை சொல்வார்கள். நான் ஒருத்தருக்கு ஊதினேன், அக்கினியை ஊதினேன், முடி முளைத்தது என்று கதை சொல்வார்கள். உண்மையிலே நடக்குமா? இல்லை. இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த நபர் ஒரு வயதான நபர் தானே. இந்த நபரை பார்த்து இந்த என்ன சொல்லுகிறார்? மகனே போ இருப்பதாக சொல்லுகிறார். இந்த நபர் உனக்கு மகனா? என்னையா ஒரு லாஜிக் வேண்டாமா? இப்படி பொய் காரியங்களை கூறி அதை அபிஷேகம் என்று காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக இவருடைய பையன், அவனும் நான் அபிஷேகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி, நான் சிறு பிள்ளைகளுக்கு அபிஷேகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு 4 சிறுவர்களை மேடையில் ஏற்றி நான் அபிஷேகம் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். கர்த்தர் இந்த சின்ன குழந்தைகளை அபிஷேகம் பண்றதை நான் பார்க்கிறேன். அவனுக்கு பக்கத்தில் ஒரு தேவதூதன் இருக்கிறத பார்க்கிறேன். அதுல ஒரு சிறுமி கீழே விழுந்து உருளுகிறது. இதுதானடா அபிஷேகம்? இதற்குதான் ஒரு தேவதன் பக்கத்துல நின்றானா அபிஷேகம் கொடுத்தானா? ஒரு வாதத்திற்கு, ஒரு பேச்சுக்கு இதுதான் அபிஷேகம் என்று வைத்துக் கொள்ளும். இதுல என்னெல்லாம் தில்லுமுள்ளு செய்திருக்கிறான் என்பதை பாருங்கள். அவன் கூப்பிடுகிறான், இங்கே வாருங்கள், நீ வா நீ வா என்று சொல்லி ஒரு 4 பேரை மட்டும் மேடையிலே கூப்பிடுகிறான். அந்த பையனை கூட்டுவாங்க. தேவனுடைய மகிமை எல்லாம் சின்ன குழந்தைகளை கூட இன்னைக்கு விட போறதில்லை. எல்லாம் மேல, இங்க நில்லு, இங்க நில்லு, மேல வா, இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு, மேல வா, மேல வா, மேல. சின்ன பிள்ளைங்க ஆவில நிறையறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வெளிச்சம் புறப்பட்டு வர போகுது. இவர்கள் இப்பொழுது அபிஷேகம் பெறப்போகிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். ஏன் அந்த 4 பேர்? வேறு அநேகர் வர விரும்புகிறார்கள். அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்து. அல்ல, அவங்களெல்லாம் விடாதீங்க. ஏன்? அவங்க வந்தவங்க மாட்டிக்கொள்ளலாம். காரணம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. கர்த்தருடைய வெளிச்சம் புறப்பட்டு வர போகுது. எதுக்கு வராம? இல்ல, அவன் வேண்டாம், கீழே நிக்கணும். இல்ல பொடி, நிறுத்து.
என்ன வேலை செய்றீங்க ஊழியக்காரங்க? சொல்றதை மட்டும் செய்யுங்க. நில்லுங்க, டேக் போட்டவங்களா நில்லுங்க. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நில்லுங்க, நின்று ஊழியம் செய்யுங்க. நான் என்ன சொல்றேன் அதை புரிஞ்சு செய்யுங்க. அப்பதான் அபிஷேகம் புறப்பட்டு வரும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வைத்திருக்கிறார். இப்படியாக்கும் அபிஷேகம்னு சொன்னால் கீழே வந்து உள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆல்ரெடி பழக்கப்படுத்தப்பட்டவர்கள். அவர்களை மட்டும் மேடையில் கூப்பிடுறான், வா 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 என்று சொல்லி. மேலும் சில சிறுவர்கள் வர முண்டியடிக்கும் போது கோபப்படுகிறான். அவங்களெல்லாம் விடாதீங்க விடாதீங்க, உங்களுக்கு தெரியாதா நான் மாட்டிக்குவேன்னு தெரியாதா? அவங்க எல்லாம் வந்தா அவங்களுக்கு நடிக்க தெரியாது, மாட்டிக்குவேன் நான் மாட்டிக்குவேன் என்கிறவர்கள் அங்கே நிற்கிற வாலண்டியர் என்று சொல்லி நிற்பார்கள் அல்லவா, அவர்களிடத்துல கோபப்படுகிறான். என்ன இது பண்றீங்க, அவங்களை எதுக்கு விடுறீங்க என்பதாக. உங்களுக்கு விளங்கவில்லை? அந்த சிறுமி கொடுத்த ட்ரைனிங்கை விட அதிகமாக நடிக்கிறது, கீழே விழுந்து உருளுகிறது. அவர்களுக்கு பக்கத்துல ஒரு தேவதூதன் இருக்கிறத பாக்குறேன். நிரம்பந்த அபிஷேகம் உனக்குள்ளாக மகிமை எல்லாருக்குள்ள. யார் வேடிக்கை பார்க்காதீங்க. இதுதான் அபிஷேகமா? என்னையா கூத்து பண்ணுகிறீர்கள்? இதை நம்பி அவனிடத்திலே போகிறதுக்கு ஏகப்பட்ட கூட்டங்கள். ஏன் வேதாகமம் கூறுகிற உண்மை மக்களுக்கு விளங்கவில்லை. அபிஷேகம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அத்தனை பேரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். வேதாகமம் கூறுகிற உண்மையின் அடிப்படையிலே அப்படியே இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மரித்தார். அவரே அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நானும் அவரோடு கூட சிலுவையில் இறையப்பட்டேன். இனி நான் வாழ்வது எனக்காக அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கின்ற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலான அந்த விசுவாசம், அந்த விசுவாசிக்கும் போதே அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்பொழுதுதானே அவன் பரிசுத்தாவினாலே ஆட்கொள்ளப்படுகிறான். அதுதான் அபிஷேகம். ஆனால் இங்கே இன்றைக்கு இவர்களை போன்றவர்கள் அபிஷேகம் என்கின்ற பெயரிலே கேலி கூத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கு பவர் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக. அப்பன் என்னடா சொல்ற, மொட்டை தலையில முடிமுளைக்கும், அதுதான் அபிஷேகம் என்று சொல்லுகிறார். மகன் என்ன சொல்லுகிறான், ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்த 4 சிறுவர்களை வரவழைத்து அவர்களை கீழே உருள வைத்து இதுதான் அபிஷேகம் என்பதாக காட்டிக்கொள்கிறார். இப்படியெல்லாம் செய்துவிட்டு மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நாங்கள் இதே போன்ற ஒரு ட்ரைனிங் தருகிறோம், வாருங்கள், உங்களுக்கு எல்லாவித வரங்களும் கிடைக்கத்தக்கதான ட்ரைனிங். நீங்கள் இதே போல வரம் கொடுக்க வேண்டுமா? எங்களுக்கு எப்படிப்பட்ட வரம் இருக்கு பார்த்தீங்களா? அங்கே நினைத்து அபிஷேகம் பண்ணுவோம், அற்புதம் செய்வோம், மொட்டை தலையில முடிமுளைக்க வைப்போம். இந்த மாதிரி வரங்கள் உங்களுக்கு வேண்டுமா? எங்களிடத்திலே பயிற்சி பெற வாருங்கள், இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க, பயிற்சி எடுங்க, வாங்க வாங்க பயிற்சிக்கு வாங்க. எத்தனை பேருக்கு வரங்கள், வல்லமை, கிருபை, அற்புதங்கள் நானும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கை தூக்குங்க. சீக்கிரம் அந்த அப்ளிகேஷன் கொண்டு வாங்க, இன்னைக்கே பதிவு செய்து அங்க கொடுத்துருங்க. சரிங்க, பயிற்சிக்கு வந்தால் என்னது வரம் கிடைக்கும், அப்படிதானே? சரிங்க, பயிற்சிக்கு வரணும். நீங்கள் பயிற்சி இலவசமாக கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண அது காசு கட்டணும். அவர் சொல்லுகிறதை கேட்டபோது காசு கட்ட வேண்டாம் என்கிறது போல தோன்றும். பாருங்கள், எல்லாரும் வந்துருங்க. Everyone must be பணத்தை there. பத்தி கவலைப்படாம, காசு பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, காசு பற்றி கவலைப்படாதீங்க. காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல வாங்க அப்படி சொல்லுவான் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படியே இல்லை, காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்ணி வாங்க. எல்லாரும் வந்துருங்க. Everyone must be பணத்தை there. பத்தி கவலைப்படாம எங்கேயோ பண்ணி ரெடி பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்றிய. நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னடா? நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு மக்களுக்கு இலவசமாக வாங்க பயிற்சி தர்றேன், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு வசனம் சொல்லுது, அதனால தான் இலவசமாக பயிற்சி தரேன் சொல்ல வேண்டியது தானே? ஏண்டா எப்படியாவது புரட்டி ஏதாவது பண்ணி, அதோட அர்த்தம் என்னது? நீங்கள் கடன் வாங்கியாவது இங்கே வாங்க, பணத்தை கொண்டு வாங்க, அதுதானே நீ சொல்ல வர்ற? பணத்தை பத்தி கவலைப்படாம எங்கேயோ பண்ணி ரெடி பண்ணி வரம் என்னடா? உன்னை அப்பமிட்டு சொத்தா நீ பணம் வாங்கி கொண்டு விற்பதற்கு? வரம் ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒன்று வரம். பவுலப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் இங்கே இவன் சொல்லுகிறான், எங்களிடத்துல வாருங்கள், இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, காசு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு காசு இல்லையா? எப்படியாவது கடன் வாங்கியாவது ஏதாவது ஒரு விதத்தில் அரேஞ்ச் பண்ணி இங்க வந்து வாருங்க, உங்களுக்கு நாங்கள் வரம் தருகிறோம். தேவனுடைய வரத்தை பணத்தினாலே வாங்கலாம் என்று நினைத்த உன் பணம் உன்னோடு கூட நாசமாகி போக கிடவது என்று அன்றைக்கு பேதுரு சொன்னார். அன்றைக்கு தேவனுடைய வரத்தை பணத்தினால் வாங்கலாம் என்று சொல்லி
இவருடைய பேச்சை கேட்டு இவர்களிடத்திலே போய் ட்ரைனிங் போகிறார்கள், பணம் கொடுத்து வரம் பற்றிக்கொள்ள போகிறார்கள். எந்த அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். இவர்களும் நாங்கள் தேவனுடைய வரத்தை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம், வித்தையை கற்றுத்தருகிறோம், நாங்கள் அற்புதம் செய்கிறோம். இவர்கள் செய்வதற்கும் போலித்தனம். அதை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம், அதற்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்கள், பணம் கொடுங்கள் என்று கேட்டு வாங்குகிறார்கள் அல்லவா? தேவனுடைய வரம் என்றைக்கு விற்பனையானது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி அன்றைக்கு தீர்க்கதரிசி சொன்னார். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் வேத வசன அறிவில்லாமையினால் இப்படிப்பட்ட அயோக்கியர் கள்ளப்போதவர்களை நம்பி போகிறார்கள். அங்கே போனால் எங்களுக்கும் வரம் கிடைக்கும் என்று சொல்லி. சரி, அற்புதங்களை செய்யக்கூடிய பல்வேறு விதமான வரங்கள், இந்த வரங்களை 50,000 பேருக்கு அதிகமான பேருக்கு கொடுத்திருக்கிறாராம். இவரால் 50,000க்கும் அதிகமான பேர் வரம் பெற்றிருக்கிறார்கள். 50 வருடங்களுக்கு மேல் அப்போஸ்தலர்களைப் போல வல்லமை வரங்களோடு ஊழியம் செய்து 50,000ற்கு மேற்பட்ட வல்லமை ஊழியர்களை எழுப்பிய உங்கள் சகோதரர் அப்போஸ்தலர் ஜெபகர். எங்கடா அந்த 50,000 பேரு? தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 2,500 அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 1,00,000 படுக்கை காணப்படுகிறது. இந்த 50,000 பேரை அனுப்பி வைத்தால் எல்லாரும் குணமாவார்களே. காரணம் 50,000 பேருக்கு மேல் அற்புதம் செய்யக்கூடிய வரங்கள் எல்லாம் பெற்றவர்களாம். அந்த 50,000 பேர் எங்கே? சரி, இவர்களிடத்தில் போகிறவர்களுக்கு என்ன வரம் கிடைத்தது என்று பார்ப்போம். அதில் ஒருத்தர் சொல்லுகிறார் பாருங்கள், அங்கே இவர் போனாராம். அங்கே போனதுனால் இவருக்கு அந்நிய பாஷை எப்படி பேச வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டதாம். பவர் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2019 தான் நான் வந்து அந்த பயிற்சி எடுத்தேன். இந்த டங்ஸ் கூட எப்படி ஹவு டு நோ ஸ்டார்ட், அந்த எப்படி அதை வந்து ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது நான் இங்கே பவர் மினிஸ்ட்ரியில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் அந்நிய பாஷை என்கிறது வரம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஆதி சபையிலே அந்த வரம் தாராளமாக நடந்தது. அது ஒரு அடையாளம், அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இன்றைக்கு எந்த மனிதர்களிடத்திலும் அப்படிப்பட்ட வரம் இல்லை. யாராக இருக்கிறது என்று சொன்னால் வாருங்கள், உங்களுக்கு வரம் இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு வாய்க்கு வந்ததை உளறிக்கொண்டு இதுதான் அந்நிய பாஷை என்று சொல்லி பொய் சொல்லுகிற கூட்டத்தார் தான் இருக்கிறார்கள். அந்நிய பாஷை என்றால் என்ன? நமக்கு தெரியாத உலகத்திலே பேசப்படுகிற வேறொரு மொழி. அப்படிப்பட்ட வரத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு நான் பார்க்கவில்லை இதுவரைக்கும். அவர் யாராக இருந்தால் நீங்கள் வாருங்கள், சோதித்து பார்ப்போம். அது கடவுளால் அருளப்படுகிற வரம், கடவுள் வரமாக கொடுப்பது. எனக்கு இதுவரைக்கும் சுத்தமாக தெரியாத பல பாஷைகள் இருக்கிறது. எனக்கு தமிழ், மலையாளம், ஆங்கிலம் ஓரளவுக்கு, இதை தவிர எனக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது. இப்போ தெரியாத மொழிகளிலே ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளாமலே திடீராக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அது கடவுள் அருளிய வரம், அதுதான் அந்நிய பாஷை. ஆனால் இவர்களிடத்திலே பணம் கொடுத்து வரமாங்கலாம் என்று சொன்ன போனால் அங்கே அந்நிய பாஷை எப்படி பேசுவது என்று கற்றுக் கொடுக்கிறார்களாம். நீங்கள் வாய் எப்படி வைத்து பேச வேண்டும், இந்த வார்த்தைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்களாம். இந்த டங்ஸ் கூட எப்படி ஹவு டு நோ ஸ்டார்ட், அந்த எப்படி அதை வந்து ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது நான் இங்கே பவர் மினிஸ்ட்ரியில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் அது எப்படா வரமாகும்? இப்படி பேச வேண்டும், இப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி கற்றுக் கொடுக்கிறதை பேசுவதுதான் வரமா? இதற்கு எதுக்குடா பணம் கொடுத்து போக வேண்டும்? இதுதான் நீங்கள் அந்நிய பாஷை என்று கருதுவீர்கள் என்றால் நான் கற்றுத் தருகிறேன். ஜிப்ரீஷ் பேசுவதற்கு இதுக்கு தனியாக காசு கொடுத்து கற்றுக்கொள்ளுகிறீர்கள், முட்டாள்களே. அன்புக்குரியவர்களே, பார்த்தீர்களா? அப்போ வேதாகமத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத விதங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். வேதாகமத்துக்கு எதிரான காரியங்களை, கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை கிறிஸ்தவத்திலே உள்ளது போல காண்பித்து அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, திருந்த மாட்டீர்களா? வேதாகம வசனத்திற்கு திரும்ப மாட்டீர்களா? கள்ளர்களை பின்பற்றுவதற்காக மனம் வருந்த மாட்டீர்களா? கள்ள போதகர்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் எதிராக கிளம்ப மாட்டீர்களா? தயவு செய்து திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், வேதாகம வசனத்தை படியுங்கள், தியானியுங்கள். மாறாக இவர்கள் காண்பிக்கிற இந்த மேடை வித்தைகள், இதுதான் எங்களுக்கு முக்கியம், வேதாகமம் முக்கியமில்லை என்று சொன்னால் அப்படியே அழிந்து கெட்டுப்போங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்கின்ற வார்த்தையை நிறைவேற்றுங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்,
ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று அன்று இஸ்ரவேலருக்கு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை மறவாதிருங்கள்.